இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்குலாம் மோஸ்ட்லி ஒரே ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். சிங்க்கில் பாத்திரம் கடந்துடவே கூடாது, வீடை டெய்லி கூட்டி இருக்கணும், குப்பை சேர்க்கவே கூடாது, ஒட்டடை அடித்து வச்சுருக்கணும், வீக்லி ஒன்ஸ் வீட்டுக்கு மாப் போட்டு வீடை நல்லா பலன்னு வச்சுருக்கணும். இதுதான் மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் நினப்பாக இருக்கும். அதுலேயும் ஓசிடி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நானும் ஓசிடி பேஷண்ட் தான். எடுத்தா அந்த பொருள் அந்த இடத்துல தான் இருக்கணும். எடுத்ததை எடுத்த இடத்துலயே வச்சுருக்கணும். வீடு எப்போவுமே சுத்தமாக வச்சுருக்கணும். ஒரு சின்னமாக ஒரு தூசி ஏதாவது ஒரு மூலையில் பார்த்துட்டாலுமே மொத்த வீட்டையுமே கிளச்சி போட்டு சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஆனால் எனக்கு என்னமோ ஆப்போசிட்டாக இருக்க ஹஸ்பண்ட் தான் கிடச்சிருக்கா அப்படி. ஏன்னா அவருக்கு சுத்தத்துக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது. சம்டைம்ஸ் நம்மளோட பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு உதவியாக இருப்பா அப்படி. ஆனால் அதையே அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இதை எப்படி தான் வைக்கணும், அதை அப்படி தான் வைக்கணும், ஏன் இதை மாற்றினா அப்படின்னு கேட்டோம்னா யோசிக்கவே மாட்டார். கையில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம மண்டையை பிளந்துட்டு போயிடுவார். அது எப்படி? டெய்லி கூட்டுற வீடு தான், கதவும் சாத்தினபடியே தான் இருக்குது, டெய்லி தூசியும் எடுத்துடுறோம். அப்படி இருந்தும் டெய்லி கூட்டும் போது எப்படா இவ்வளோ மண் வருது இந்த வீட்டில்? ஒருவேளை என் ஹஸ்பண்ட் தலையிலேருந்து ஐ எம் சாரி தெரியாமல் உண்மையை சொல்லிட்டேன், அந்த ஜீவன் தலையில் களிமண் தான் இருக்குது அப்படின்னா நம்ம ஒன்றும் அறிவாளின்னு அர்த்தம் கிடையாது. அந்த ஜீவன் தலையிலையாச்சும் களிமண் இருக்குது, நம்ம மண்டையில் அது கூட கிடையாது. ஏன்னா டிசைனில் அப்படி இருக்குது, நம்ம என்ன பண்ண முடியும்? அட்லீஸ்ட் அந்த ஜீவனுக்காவது நெளிவு சுழிவு வளைவு இதோட ஆங்கிள்ஸ் எல்லாம் தெரியும். நமக்கு அது கூட தெரியாது. நீங்கள் நம்பலைனாலும் அதுதான் நெசம். நமக்கெல்லாம் வெளியிலேருந்து யாரும் சூனியம் வைக்க தேவையில்லை, நம்மளே சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? என் வீட்டுக்காரர் முதலே சொன்னார், கஷ்டப்பட்டு தக்காளி தொக்கெல்லாம் வைக்காதடி மணி, இப்போவே பத்தாச்சுடி, நீ வச்சு எப்படி முடிப்ப அப்படின்னு கேட்டார். நான் தான் அதெல்லாம் நான் வச்சு கொடுத்துருவேன், நீங்கள் ஆசைப்பட்டீங்களா, நான் வச்சு கொடுக்காமையா அப்படின்னு வச்சு கொடுத்தேன். அதோட பின் விளைவு என்ன தெரியுமா? ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீங்க வேலைக்கார வந்திருக்கீங்க, என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்கடா, சல்லியா நொறுக்கிட்டீங்களா. என்னதான் நடுராத்திரி வரைக்கும் ஒரு தக்காளி தொக்கு பண்ணுறதுக்காக கஷ்டப்பட்டோம் அப்படின்னாலும் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ எஃபர்ட் போட்டு கஷ்டப்பட்டோம்னு நினைக்கும் போது பெருமையாக இருக்கியா? நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும்.